அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். சில செய்திகளை உங்களுக்கு, இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள்.
வந்தீங்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து
கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் ஒன்று ரெண்டு தான் சொல்றேன். உதாரணத்துக்கு, தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசை தரணும் அப்படின்னு, நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கிழிக்கும் போகணும், அது தெருவில் வீச வேணாம், குப்பை தொட்டியில் ஏறு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்ராவில் நான் பயந்துட்டேன். உட்காரு, மீதியை கேட்டுப்போம். உட்கார், எல்லாத்தையும் கேட்டுப்போம். அப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமரன்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்ராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி ஃபோன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சு சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பான் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது, நீங்க பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க, உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க சரியா. இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த
மூதல் சமாச்சாரத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்துன்னு பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்துல பட்டு. எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை. எத்தனை பேர்ப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, ஒன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு? நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பத்தி பேசுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசல. ஏப்பா ஒருத்தர்கிட்ட நான் பேசல. அதனால அப்பதான் நான் சொன்னேன், அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ணவங்களும் சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான நிர்வாக குழு சொல்லு. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, அவ்வளோதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு போய், தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசும் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தருமபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போனேன். போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். ஆமாம், பதினேழு சேரம் சொல்லி நான் இது மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க,
பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனா அங்க மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேல கூடக்கூடாது அந்த கூட்டத்துல. நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும். நான் அவங்ககிட்ட பேசல, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன். நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புபவர்கள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கி இருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சின்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினாங்கன்னா தப்புல போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பாதை ஒரு அரிக்கன் லேபை பிடிச்சின்னு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் வளர்த்தேன் நான். அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிதியுதவி அறிக்கையின் போதும் நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்போ அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னாரு? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு பதிலும் சொல்லல. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்ட்ல கீழே விழுந்தது. அதுல இருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வாரத்தோட பேசல. என்னுடைய மகிழ் வந்து இருந்தது, ஏறி தைலாவர தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சாரு. இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து,
சமூக முன்னேற்ற சங்கம் 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவுல என்னன்னா, கடைசியில கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல, நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க, நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் கூசாமல் பேசுவார். அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூடுற கூட்டத்துக்கு போவாது. என்னைக்கு பாரு, எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தான். மீறி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க. என்னப்போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான், அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் குறைச்சிட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடித்தேன். செத்து பிழைச்சிட்டேன், போங்கப்பான்னு. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேரு? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்துல தவறா போட்டவங்க சில பேரை, சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி ஐயா, என்னையும் இவரு தவறா சில பேர் போட்டாங்க. போட்டவங்களாம் ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேல வந்தான். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு 6 பேரை வச்சு அடிக்க போறாரு. இது எப்படி? இது உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதே கிடையாது, வந்தது கிடையாது. இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல அப்படின்னு. ஆனா 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவிர.
100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வேணா, இப்படி உசாம வந்துடும் அவரு. நமக்கெல்லாம் யோசிச்சு செய்வோம். பொய்ய நமக்கு வராது. நான் பொய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு, கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்கலாம். அந்த இது அதுல அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போனோம். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்னம்மாண்ண, மாமா நினச்சி என்னம்மாண்ண. அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்து, மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது, மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரணமாக ஒரு பியூன் ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகலப்பா, ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ நான் அவர் தலைவரை வர சொல்லி, கம்பெனியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் குடியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை, அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரியல, ஏன் யாரை பார்த்தாலும் தெரியல, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான் தம்பியை சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்துதான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது, சங்கம் ஆரம்பிக்கிறது, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படித்தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றதான். அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் பதவி, அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்துல யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வருத்தம் எடுத்தாங்க. அப்புறம் மணியும் வந்து அவரும் இல்லை, அவரும் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார், யாருப்பா பொதுச் செயலாளர் இருந்தார், லலித் ஏழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தேன் அந்த பதவி. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்போ வந்து கேபினட் பதவி. அப்போ நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற
இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நம்ம பார்த்துட்டோம், ஜே.கே. லலிதா எழில்மலையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை. அதனால அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர்களும் அது ராமலோர் பஸ்வானு தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்னா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவியை சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையில, உழவும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. ஆமாம். இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்புல எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகம் கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டார். ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்துல இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிருந்தோம். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய பிடிச்சனால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது. அதுதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அண்ணாமலையா, ஆமா, அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில பாரத் மாதா கே ஜெய்னு ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில. பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது.